முதல்ல நீ இந்த வேலையை விட்டுட்டு நீ படிச்ச படிப்புக்கான வேலையை தேடு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். ஜூன் 22 விஜயனுடைய பிறந்தநாள். விஜய் இரட்டை குதிரையில் சவாரி பண்ணுறாரு. ஒரு பக்கம் சினிமா, ஒரு பக்கம் அரசியல். அதனால் சினிமா சம்மந்தமாக என்னமா அறிவிக்க போகிறார் அப்படின்னு ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. இப்போ அவரை பொறுத்தவரை வந்து கண்டிப்பா அரசியல் அடுத்த கட்டம் போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. நேரம் வந்துருச்சு. இந்த கட்டாயம்ன்றது நேரம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண போகிறது வந்து அவருடைய அடுத்த கட்ட எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் என்ன வருது, அரசியலில் என்ன, எந்த ஒரு நிலையை நான் எடுக்க போறேன், நிலைப்பாடு எடுக்க போறேன். ஏன்னா நீங்க ஆன்டி பிஜேபியா, ப்ரோ பிஜேபியா, நியூட்ரலா. அடுத்து ரசிகர்கள் மத்தியில் என்ன மாதிரியான படங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு ஆர்மெக்ஸ் மீடியா ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் 2 திரைப்படங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை உண்டாக்கிச்சு. ஒன்று கைதி 2, ஆமாம், இன்னொன்று தனி ஒருவன் 2. நான் இன்ஃபேக்ட் அந்த ஆர்மெக்ஸ் மீடியானோட ரிப்போர்ட் வந்தோடனே நான் கால் பண்ணி கேட்டேன், என்னங்க கைதி 2 தனி ஒருவன் 2 போட்டிருக்கீங்க, வரப்போகிற அடுத்த படம்லாம் இருக்குல்ல, அந்த படம்லாம் போடலாமேன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, அது எப்படி வேட்டையன் படத்தினுடைய பேர் இடம்பெறாமல் போச்சுன்றது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வருஷம் வந்த படங்களே ஹையஸ்ட் லெவலில் எம்ஜி கொடுத்து வாங்கின ஒரு முதல் படம் இந்த படம். ஆமாம், 10 கோடி ரூபாய் தமிழ்நாடு தியேட்டருக்கு எம்ஜி அப்படின்னு ட்ரேட்ல சொல்றாங்க பாருங்களேன். என்னால் நம்ப முடியல. அப்போ ஒரு அந்த வார்த்தை வரும்போது எனக்கு எப்படி 5 ஸ்டார் செந்தில் சார் இவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுத்து ஒரு படத்தை வாங்கியிருக்காரு, அதுவும் ஃபுல் படத்தை காமிக்கலன்றாங்க. அப்போ எனக்கு ஒரு டவுட் என்ன வந்ததுன்னா, 3 ரூபாய் அடிஷனல் டெபாசிட் வேற. அப்போ இந்த படம் இவ்வளோ பெருசா இருந்தால் தான் இந்த அளவு நம்பிக்கை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இவ்வளோ பெரிய எம்ஜி கொடுக்க வருவார். ஏன்னா இந்த 5 மாதங்கள்ல எந்த படத்துக்குமே இவ்வளோ பெரிய எம்ஜி கொடுக்க ரெடியாத போது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இவர் எப்படி இவ்வளோ கொடுக்குறாரு போது அப்போ எனக்கு கான்ஃபிடன்ஸ் வந்துருச்சு, இந்த படம் ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கான்செப்ட் தான் அப்படின்னு. படம் வந்த பிறகு சார் அந்த ஊடகங்களும் எல்லாருமே பேசுறது ஒரே வார்த்தை யுனானிமஸா, பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் படம். கரெக்ட். அதுல எமோஷன்ஸ் இவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. அதோட முக்கியமா என்ன சொல்றாங்க, இந்த 3 கேரக்டருமே ஸ்ட்ரென்த் இருக்கு. இதுல ஒரு கேரக்டர் டாமினேட் பண்ணி மற்ற 2 கேரக்டர் டம்மி எல்லாம் கிடையாது. அதாவது ஒரு கேமியோ ரோல் எல்லாம் பண்ணல. 3 கேரக்டருமே பவர்ஃபுல்லான, அதாவது அந்த கேரக்டருக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கு, அந்தந்த கேரக்டருக்கான ஒரு டிராவல் இருக்கு. அது பிறகு ஹீரோ எப்படி வந்து ஒரு நாயா இருந்த ஒரு, அதாவது நாய் மாதிரி உழைச்ச ஒரு உழைப்பாளி எப்படி கடைசியில வந்து இதுக்கெல்லாம் வந்து தீர்வு காண்றான்றதுல ரொம்ப சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்க. அதை விட அந்த வசனங்கள்லாம், அந்த வசனங்கள் நாயின்றது அது வசனத்தை வந்து நான் சொல்லிடுறேன், அது மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஓகே, நாய் மாதிரி இருந்துட்டு நினைச்சிடல அப்படின்னு. ஸோ அந்த வசனங்களும் அந்த நடிப்பும் இந்த 3 பேருடைய காம்பினேஷனும் துரை செந்தில்குமாரோட இயக்கம், அதை விட மிக முக்கியமா பல இன்புட்ஸ் வந்து திரு வெற்றிமாறன் அவர்கள் கொடுத்திருக்காரு. வெற்றிமாறன் சாருடைய கிராஸ் ரூட் ஃபிலிம்ஸ் ஜாயின்ட் பிரசன்டேஷன். இப்போ அவருடைய கதை கேட்டோன்னா அவருக்கு பிடிச்சிருக்கு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இதுல நான் சில இன்புட்ஸ் கொடுக்குறேன், அதை மட்டும் எடுத்துங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்த கலவை தான் இன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான படைப்பா வந்திருக்கு. இந்த தமிழ் சினிமாவில் இந்த வருஷம் வந்த படங்கள்ல மிக முக்கியமான படமா இன்னைக்கு கருடன் மாறி இருக்குன்னா கண்டிப்பா ஆக்செப்ட் த க்ரூ. அதுவும் ப்ரொடியூசர் குமாரை பாராட்டணும். ஏன்னா அவர் வந்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரு. ஏன்னா 20-25 கோடி இந்த படம் பட்ஜெட் சார். அவர் ஒரு சாதாரண திரைப்பட தயாரிப்பாளர், ஒரு இண்டிபெண்டன்ட் தயாரிப்பாளர். இவ்வளோ பெரிய பட்ஜெட்ல ஒரு படத்தை எடுக்க ரெடியா வராரு. அதை விட முக்கியம் சார், சேட்டலைட் டிஜிட்டல் சேனல் யாருமே கமிட் பண்ணல ரிலீஸ் முன்னாடி. ரொம்ப ஒரு தயக்கம் எல்லாருக்குமே இருக்கும். என்னன்னா 20 கோடி தாண்டிடுச்சு, வட்டி எல்லாம் இருக்கு, இது எப்படி நம்ம முடிக்க போறோம், இதை வந்து ஒன்லி தமிழ்நாடு தியேட்டர்கள் 10 கோடி + 3 கோடி டெபாசிட் வந்தாலும் கடைசியில் இன்னும் 10 கோடி டெபிசிட் இருக்குல்ல, இதெல்லாம் எப்படி தாண்டி வரப்போறோம். இந்தி டப்பிங் ஒரு 2-3 கோடி போயிருக்கலாம். பட் ஆனால் இதை தாண்டி எப்படி நம்ம வந்து பேலன்ஸை கவர் பண்ணுறது, அவ்வளோ பெரிய சிக்கல் இருந்தது. ரிலீஸ்க்கு முன்னாடி நம்ப மாட்டீங்க, அவ்வளோ பெரிய சிக்கல் இருந்தது. அருள்பதி சார்லாம் ரொம்ப ஹெல்ப் பண்ணி ரொம்ப ப்ராப்பராக அதை ஒர்க் அவுட் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு மிக பிரம்மாண்டமான ஒரு ரிலீஸாக வந்து பெரிய லெவலில் கலெக்ஷன் வந்ததுன்னா அந்த தயாரிப்பாளருடைய கான்ஃபிடன்ஸை தான் நம்ம பாராட்டணும். அதை விட முக்கியமாக அவரோட கூட இருந்த எல்லாருமே, நடிகர்களும் எல்லாருமே அந்த படத்துக்கு அவ்வளோ அற்புதமான உழைப்பை கொடுத்து, துரை செந்தில்குமார் அதை கரெக்டாக ஒரு பக்கா எங்கேஜிங்காக எமோஷனலான ஒரு ரூரல் படத்தில், ரூரல் பேஸில் ஒரு த்ரில்லர். சுந்தரபாண்டியன் படம் வந்தப்போ எல்லாருமே சொன்னது ரொம்ப சூப்பரான ஒரு படம் சொன்னாங்களே. இன்னைக்கு சுந்தரபாண்டியன் அடுத்து சார் இந்த படத்தை எல்லாரும் பேசுகிறாங்க. சுந்தரபாண்டியன் வந்த உடனே அதில் ஒரு லக்கியா அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு முக்கியமான கேரக்டர் இருந்தார். அந்த மாதிரி இந்த படத்தில் பல ப்ளஸ் அமைஞ்சிடுச்சு. அதனால தான் இவ்வளோ பெரிய வெற்றியாக நான் பார்க்குறேன். இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நான் குறிப்பிட்டு சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நடிகர்கள்
தங்களை முழுமையாக ஒரு படைப்பாளிகிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னா அந்த படைப்பாளி எப்படியெல்லாம் அந்த நடிகனை செதுக்குவார் அப்படின்றதுக்கு ஒரு பக்கம் வெற்றிமாறனும் இன்னொரு பக்கம் சூரியும் உதாரணமாக இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த முறையை பல நடிகர்கள் கைப்பற்றினாங்கன்னா நல்லதுன்னு எனக்கு தோணுது. சூரிய பொறுத்தவரை சார் இந்த காலகட்டத்தில் 3-4 வருஷத்தில் அவர் வந்து ஒரு 30 படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த 30 படம் பார்த்தீங்கன்னா அதில் அவருக்குன்னு தனிப்பட்ட பேர் பெருசாக வந்திருக்காது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவுடைய ஒரு குறிப்பிட்ட ஹீரோ அவர் மாறிட்டார் பார்த்தீங்களா. அவருக்கு அந்த பேஷன்ஸ்க்கு கிடைச்ச ஒரு பெரிய வெகுமதியாக தான் நான் பார்க்குறேன். அதை வந்து வெற்றிமாறன் சார் வந்து விடுதலை 1 கொடுத்துட்டாரு. இப்போ விடுதலை 2 அவர் கிடைக்கும். ஆனால் இந்த கருடன் வந்து அவர் எலிவேட் பண்ணுது நெக்ஸ்ட் லெவல். இனிமே அவருடைய அடுத்தடுத்த படங்களுக்கெல்லாம் பெரிய வரவேற்பு இருக்கும். அதுக்கு இந்த படம் இந்த வருஷம் பாருங்களேன், ஒரு 2 முக்கியமான ஹீரோவில் எமர்ஜ் ஆயிட்டாங்க. ஒரு சைடில் கவின், இன்னொரு சைடில் வந்து சூரி. கண்டிப்பா தமிழ் சினிமாக்கு அடுத்தடுத்த கட்டம் பெரிய வசூலை கொண்டு வரக்கூடிய ஹீரோக்கள் எமர்ஜ் ஆகிறது தான் தமிழ் சினிமாவுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த வகையில் சந்தோஷமா இருக்கு. ஜூன் 22 விஜயனுடைய பிறந்தநாள். பொதுவாக பார்த்தீங்கன்னா விஜயனுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அவருடைய அடுத்த படத்தை பற்றி என்ன அப்டேட் வரப்போகுது, என்ன டீசர் கொடுக்க போகிறாரு, என்ன மாதிரியான ட்ரெய்லர் வரப்போகுது, இப்படி தான் ரசிகருடைய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இப்போ விஜய் ரெட்டை குதிரையில் சவாரி பண்ணுறாரு. ஒரு பக்கம் சினிமா, ஒரு பக்கம் அரசியல். அதனால் சினிமா சம்மந்தமாக என்னமா அறிவிக்க போகிறார் அப்படின்னு ஒரு பக்கம் எதிர்பார்ப்பு இருந்தாலும், இன்னொரு பக்கம் அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான ஒரு அறிவிப்பை அவர் வெளியிட போகிறார் அப்படின்ற எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் இருக்குது. இப்போ அவரை பொறுத்தவரை வந்து கண்டிப்பா அரசியல் அடுத்த கட்டம் போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. நேரம் வந்துருச்சு. இந்த கட்டாயன்றத நேரம் வந்துருச்சு. ஏன்னா ஒரு பார்ட்டி அனௌன்ஸ் பண்ணி நிறைய ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவர் அடுத்த கட்டம் போக வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு. இந்த நேரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க பண்ண போகிறது வந்து 10th and 12th ஸ்டாண்டர்டில் ஜெயிச்ச மாணவர்களுக்கு, முதல் 3 மாணவர்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எல்லாம் பிளான் பண்ணி நிறைய அவங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதுதான் முதல் ஈவெண்ட்டாக பண்ண போகிறாங்க. அவருடைய மொத்த ஃபோக்கஸும் வந்து கோட்டில் இருந்திருக்கு. இப்போ கோட் படம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இலங்கை படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கு. இன்னும் 2 நாளில் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சிடும். எல்லாம் முடிஞ்சு அவருக்கு பை பை சொல்லிட்டாங்க வச்சுங்களேன். அவருக்கு வந்து சொல்லுவாங்களே ரேப் அப் ஃபார் விஜய் சார் அப்படின்னு சொன்ன பிறகு பாருங்கன்னா நீங்கள் வந்து அரசியல் அவருடைய வேகமான ஆக்டிவிட்டிலாம் பார்க்க போகிறோம். அதில் முதல் ஆக்டிவிட்டி அவர் என்ன சொல்லியிருக்காரு, இது முடியட்டும், கோட் படம் முடியட்டும், உடனே டேட் நான் சொல்கிறேன். அப்போ ஒரு வாரத்தில் எல்லா மாணவர்களையும் வர வச்சுட்டு நம்ம வந்து பெரிய பிரம்மாண்டமான ஒரு விழா எடுத்துடலாம் அப்படின்னு பிளான் இருக்கு. அவருடைய அடுத்த கட்ட எதிர்பார்ப்பு என்னன்னா, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் என்ன வருது பார்க்கலாம். 4ஆம் தேதி 5ஆம் தேதி பிறகுதான் ஆல் இந்தியா லெவலில் ஒரு பெரிய என்ன சொல்றது, என்னென்ன மாதிரி மாற்றங்கள் வரப்போகுது சார், என்ன நடக்குன்னே தெரியல. ஏன்னா எல்லாருமே இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம் 1ஆம் ஜூன் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒப்பீனியன் போல்லாம் வரும். ஆனால் அதை தாண்டி 4ஆம் தேதி என்ன ரியல் ரிசல்ட் வருதுன்னு பார்க்கணும். இது வந்து எந்த மாதிரி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது, இல்லை மாற்றமே இல்லையா, இல்லை வேற மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வர போதா, நிறைய இருக்கு. ஒரு 400 சீட் வின் பண்ணால் அது ஒரு மாற்றமாக இருக்கும், 250 சீட் பண்ணால் ஒரு மாற்றமாக இருக்கும், இல்லை 300 சீட் வின் பண்ணால் வேறு மாற்றமாக இருக்கும். இது மாதிரி என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது இந்தியா லெவலில், அது எந்த அளவு தமிழ்நாட்டினுடைய அரசியலை பாதிக்க போகுது, இதெல்லாம் பார்த்து தான் அவர் வந்து அரசியல் ஸ்டெப்பில் அடுத்த கட்டம் போகிறாரு. அதனால் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு பிறகு தான் என்னென்ன மாதிரி ஸ்டெப்ஸ் அவர் எடுக்க போகிறாரு, அரசியலில் என்ன எந்த ஒரு நிலையை நான் எடுக்க போகிறேன், நிலைப்பாடு எடுக்க போகிறேன். ஏன்னா நீங்கள் ஆன்டி பிஜேபியா, ப்ரோ பிஜேபியா, நியூட்ரலா, இவ்வளோ விஷயம் இருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் அவருடைய ஸ்டாண்ட் ஒன்று இருக்குல்ல. ஏன்னா அதை பார்த்து தான் அடுத்த கட்டம் அரசியலே போக முடியும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நிறைய எக்ஸைட்டிங்கான டைம் இருக்குது. எப்படி கோட் படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கோ அதே மாதிரி விஜய் சாருடைய அரசியலில் அடுத்த கட்டம் என்ன மாதிரி ஸ்டெப் இருக்குன்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பார்ப்போம். அடுத்து ரசிகர்கள் மத்தியில் என்ன மாதிரியான படங்களுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு ஆர்மேக்ஸ் மீடியா ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுடைய அந்த ட்ரேட் கைட்லேயே பதிவு பண்ணியிருக்கீங்க. அதில் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்னென்னா, ஒரு பக்கம் கோட் திரைப்படத்தை பற்றி போட்டிருந்தாங்க. அது நியாயமான விஷயம். என்ன படம் முடிஞ்சு ரிலீஸுக்கு காத்துக்கிட்டு இருக்க படம் தான் அது. ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்தியன் 2 திரைப்படத்தை பற்றி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படத்தும் ரிலீஸை எதிர்நோக்கி நிற்கிற படம் தான். அதில் 2 திரைப்படங்கள் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியத்தை உண்டாக்கிச்சு. ஒன்று கைதி 2, இன்னொன்று தனி ஒருவன் 2. இந்த 2 திரைப்படமுமே அறிவிப்பில் மட்டும்தான் இருக்கே தவிர இது வரைக்கும் படப்பிடிப்பு சம்மந்தமாக எந்த வேலையும் ஆரம்பிக்கலை. ஒரு பக்கம் கைதி படத்தை 2 படத்தை ஏற்க வேண்டிய லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா அடுத்து ரஜினிகாந்த் படத்தை ஏற்க இருக்கார். தனி ஒருவன் 2 படத்தை ஏற்க வேண்டிய ராஜா என்னன்னா அடுத்து சிரஞ்சீவி படத்தை ஏற்க இருக்கார். இந்த நிலையில் அந்த 2 படங்களுக்கு எதிர்பார்ப்பு அப்படின்னும் போது கதாநாயகன், இயக்குனர் இதையெல்லாம் தாண்டி ஒரு படத்தினுடைய டைட்டில், அதாவது படத்தில் ரசிகர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கியிருக்கு அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை இந்த டைட்டிலே கிரியேட் பண்ணியிருக்கின்றதை பாருங்கள். கண்டிப்பாக சார். இந்தியன் 2க்கு எப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கோ அதே மாதிரி தான் சார். நான் இன்ஃபேக்ட் அந்த ஆர்மேக்ஸ் மீடியானோட ரிப்போர்ட் வந்தோடனே நான் கால் பண்ணி கேட்டேன், என்னங்க கைதி 2 தனி ஒரு 2 போட்டிருக்கீங்க, வரப்போகிற அடுத்த படம்லாம் இருக்குல்ல அந்த படம்லாம் போடலாமேன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் 500 பேர்கிட்ட என்கொயரி பண்ணும்போது உங்கள் மைண்டில் டாப் ஆஃப் மைண்ட் என்ன படம் எதிர்பார்ப்பில் இருக்குன்னா அவங்க எடுத்தோடனே சொல்கிறது வந்து லோகேஷ் கனகரோட கைதி 2, தனி ஒருவன் 2. ஏன்னா இதெல்லாம் ஐகானிக் படங்கள். இந்த படங்களை பற்றி தான் எங்களுக்கு எதிர்பார்ப்பு உடனே வேணும், இந்த படங்கள் எப்போ வரும் அப்படின்னு தான். இப்போ கோட் ஒன்று இருக்குது, அது பிறகு பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி, இல்லைன்னா வந்து இப்போ குட் பேட் அக்லின்னு வச்சுங்களேன். ஆனால் அவங்க மைண்டு ஃபுல்லாக என்ன இருக்குன்னா ஃபஸ்ட்டு
சீக்குவலாக எல்லாரும் எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா கைதி 2க்கும் தனியொருவன் 2க்கும். அது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம கேள்வியே கேட்க முடியாது, இது ஆடியன்ஸுடைய எதிர்பார்ப்பு. அவங்க சொல்கிறாங்க சார் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் பிரதிபலிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி ரிசர்ச் ரிப்போர்ட்டில் வர மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குன்னா அப்போ எந்த அளவு ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்கு பாருங்க. இல்லை ஒரு பேரே வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு அரண்மனையே ஒரு உதாரணம். அரண்மனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அரண்மனை 1 2 3 4 வந்துருச்சு. 4வது திரைப்படம் மிகப்பெரிய வெற்றின்னா அரண்மனை டைட்டிலே வந்து அது ஒரு பெரிய பிளஸ்ஸாக மாறுது சார். ஒரு டைட்டில் வெற்றி அடைஞ்சு அது ஒரு சொல்லுவாங்க அது ஒரு பிராண்டாக மாறிச்சு வச்சிங்களேன் சார். ஃபர்ஸ்ட் டைட்டில் சார், அந்த டைட்டில் பிராண்டாக மாறிச்சு வச்சிங்க, நீங்கள் அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டே இருக்கலாம், எத்தனை எக்ஸ்டென்ஷனாவது பண்ணலாம். அதுதான் சொல்லுவாங்க பிராண்ட் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவாங்கல்ல. அந்த பிராண்ட் எக்ஸ்டென்ஷன் வந்து அரண்மனை பண்ணிகிட்டே இருக்குது. இப்போ அதே மாதிரி தான் கைதி 2ன்னு சொல்லிட்டு என்னென்னா இது எப்போ ஆரம்பிக்கும் எப்போ வரும் அப்படின்றதெல்லாம் அடுத்துக்கட்டும். ஆனால் ஒரு பிராண்ட் எக்ஸ்டென்ஷனுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த படங்கள் மூலமாக நம்மளுக்கு தெரியுது. அது இந்தியன் 2 இதுவும் இந்த ஜூலையில் வரப்போகுது படம். பெரிய லெவலில் எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ ஆடியோ லான்ச் நடக்குது, எல்லோருமே பெருசாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த படத்தினுடைய வெற்றி அடுத்தடுத்து வரப்போகிற பல சீக்குவல் படங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். அதை நான் எதிர்பார்க்குறேன். அதை விட முக்கியமாக அதுக்கு முன்னாடி வந்து நம்முடைய ஏ ரத்னம் சார் வந்து இந்தியன் 1 ரிலீஸ் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டரில் இப்போ நான் பார்த்தேன் ஜூன் 7ஆம் தேதி படம் வருதுன்னா இந்தியன் 1 அப்படின்னு போஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் நினச்சேன் எப்பப்பா இந்தியன் வந்து இந்தியன் 1 ஆயிடுச்சுன்னு. ஏன்னா அவங்களுக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா பல பேர் கன்ஃபியூஸ் ஆகிட போகுது இந்தியன் 2ன்னு சொல்லிட்டு இந்தியன் 1 போஸ்ட் போட்டு இதை ரிலீஸ் பண்ணுறாங்க. பெரிய நம்பிக்கையில் அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த படமும் பார்த்தீங்கன்னா இப்போ ரீலீஸாக வருது. எதிர்பார்ப்போம் எந்த மாதிரி ஒன்று ரீச் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இந்த ஆர்மேக்ஸ் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்புள்ள பல படங்களை அதில் குறிப்பிட்டிருக்காங்க. அது எப்படி வேட்டையன் படத்தினுடைய பேர் இடம்பெறாமல் போச்சுன்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கும் ஆச்சரியம் தான். அவங்க என்ன சொல்கிறாங்க டாப் ஆஃப் மைண்ட்ன்றது வந்து நீங்கள் கொஸ்டின் பண்ணி கேட்க முடியாதான் சார். நீங்கள் வந்து உங்ககிட்ட சார் லக்ஷ்மண் சார் எந்தெந்த படம் உங்கள் டாப் மைண்ட் இருக்குன்னா அதை சொல்லி வச்சிங்களேன், அதை தான் அவங்க எடுப்பாங்க டாப் ஆஃப் மைண்டில். டாப் ஆஃப் மைண்டில் இருக்கிற அந்த படங்கள் 5 படங்கள் போட்டிருக்காங்க. நான் வந்து கேட்டேன், நானே கேட்டேன் இந்த படம்லாம் ஏன் இல்லை அந்த படம்லாம் ஏன்னு கேட்டேன். சார் அவங்க சொல்லலை, நாங்கள் போடலை. அது பிறகு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் அவேர்னஸ், அதாவது ஓகே இப்போ நான் படங்கள் பேர் சொல்லி இதை எதிர்பார்க்குறீங்களான்னா அது நெக்ஸ்ட் லெவல் அவேர்னஸ். ஆனால் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கேட்டவுடனே எந்த படத்தை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க மைண்டில் வர்றது பார்த்தீங்கன்னா கோட்டு, கைதி 2, தனியொருவன் 2, இந்தியன் 2 இப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்களுடைய ரிப்போர்ட்டினுடைய சாராம்சம். ஜூலை மாதம் மணங்கான் வரப்போகுது அப்படின்னு அறிவிப்பு வந்திருக்கு. முதல் வாரத்தில் கூட அந்த படம் வெளிவரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஜூலை மாதம் இந்தியன் திரைப்படம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால பல ஊடகங்கள் இந்தியன் 2 எதிர்த்து இல்லை இந்தியன் 2வோடு போட்டி போட வருகிறதா வணங்கான், இல்லை இந்தியன் 2வும் வணங்கானும் போட்டி, இப்படியெல்லாம் தலைப்பிட்டு பல செய்திகள் வர ஆரம்பிச்சது. ஜூலை படத்தை பொறுத்த வரைக்கும் ரசிகருடைய பெரிய எதிர்பார்ப்புக்குள்ள பல படங்கள் வருது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் வணங்கான், இன்னொரு பக்கம் இந்தியன் 2, அடுத்து பார்த்தீங்கன்னா தனுஷனுடைய ராயன். 3 திரைப்படம் வருது. ஜூலை மாதம் திரை ரசிகர்களுக்கு ஒரு விருந்து அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஆக்சுவலி சார் ராயன் வந்து 13 அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க திடீர்னு என்ன காரணம்னு தெரியல அவங்க போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. அதுதான் சிக்கலை உருவாக்கியிருக்கு. என்ன சிக்கல்னா அவங்க கமிட்மெண்ட் படி அந்த டேட்டில் வந்திருந்தாங்கன்னா அந்த ஜூன் நல்ல டேட். ஆக்சுவலி 11ஆம் தேதி நல்ல டேட். இவங்க முதல்ல ஜூன் 13 வரலன்னு சொல்லி தான் வச்சிங்களேன், வேற ஒரு முக்கியமான படம் வந்திருக்கும். அந்த படங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஓப்பனிங்லாம் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு தயக்கமாக இருக்குது, இவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்ம கொண்டு வரலாமா அப்படின்னு. இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கறது வந்து மகாராஜா வந்துடும் அப்படின்றாங்க. அதாவது ஜூன் 14ஆம் தேதி வந்துடும்ன்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு டைம் ஷார்ட்டாக இருக்குது. இந்த ஷார்ட் டைமுக்குள்ளே ப்ரொமோஷன் பண்ணணும். ஏன்னா விஜய் சேதுபதி சார் அவ்வளோ பிஸியான ஒரு ஆக்டர். திடீர்னு அவரை ப்ரொமோஷன் கொண்டு வந்து இதை ரீச் பண்ணுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அவங்க பிளான் பண்ணது ஜூலை தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்த டேட்டு ஓப்பன் பண்ண உடனே இந்த தேதியில் வந்துடலான்னு பிளான் பண்ணுறாங்க. 27 வரைய முடியாது, ஏன்னா கல்கி படம் வருது. இப்போ எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ராயன் படம் அங்கே போஸ்ட் பண்ணானோடனே எல்லாமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதனால தான் ஜூலை வந்து ஹெவியாக இருக்குது. அடுத்து ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்ல வேணாம், புஷ்பா பற்றி பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அடுத்து நிறைய படங்கள். அப்புறம் செப்டம்பர் எண்டு போயிட்டீங்கன்னா எல்லாருமே கோட் அப்படின்னு உட்காந்துருவாங்க. ஏன்னா ஆகஸ்ட் 26 நீங்கள் வந்து அங்கே பக்கமே போக முடியாது. 5ஆம் தேதி படம் வருதுன்னா ஒரு வாரம் முன்னாடி அது பிறகு 2 வாரம் யாருமே ரிலீஸ் பண்ண முடியாது. அந்தளவு ரெஸ்பான்ஸ் வந்து கோட் இருக்க போகுது. ஸோ ஒரு டேட்டை சொல்லிட்டு அந்த டேட்டில் பெரிய படங்கள் எதிர்பார்ப்பில் இருக்கிற படங்கள் ஸ்டிக் பண்ணிட்டு தான் இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. திடீர்னு அவங்க சேஞ்ச் பண்ணும்போது எல்லோருமே பாதிக்கிறதுல தான் இந்த ஒரு படத்தினுடைய சேஞ்ச் இப்போ நடந்திருக்கு. ஜூலை அதனால ஒரு மாதிரி ஒரு சோக் ஆக போகுது இண்டஸ்ட்ரி. ஆனால் ஆடியன்ஸை பற்றியும் கொண்டாட்டம். ஏன்னா அவங்களுக்கு தொடர்ந்து வாரம் பெரிய பெரிய படங்கள் வரப்போகுது. ஆனால் ப்ரொடியூசர்ஸ்க்கு எந்த மாதிரி ஒரு கொண்டாட்டமாக இருக்க போகுதுன்னு ஜூலையில் தான் நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல மகாராஜா படத்துடைய ட்ரெய்லரை பற்றி குறிப்பிட்டு சொல்லி ஆகணும். நித்திலன் வந்து ஒரு சிறந்த இயக்குனர். ஆமாம், அது வந்து இந்த மகாராஜா ட்ரெய்லரில் முழுமையாக வெளிப்பட்டிருக்கு. கரெக்ட். ஒரு பெரிய ஹிட் வந்து இப்போ விஜய் சேதுபதிக்கும் தேவை. அதை நிச்சயமாக இந்த படம் சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து அந்த ட்ரெய்லர் விதைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக மகாராஜா ட்ரெய்லர் எனக்கு அந்த கதை தெரியும் சார். ஆக்சுவலி அந்த கதை வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு விஜய் ஆண்டனிக்கு பண்ணோம் தான் கேட்டோம். ஓஹோ. அது என்கிட்ட வந்து கதை சொன்னார்.
சொன்ன உடனே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நாங்கள் விஜயானந்த் சார்கிட்ட கதை சொன்னோம். விஜயானந்த் சார் உடனே பிடிச்சி போய் சைன் பண்ணுங்க அப்படின்னாரு. சைன் பண்ணணும்னு போகும்போது தான் நிதில் என்கிட்ட என்ன சொல்கிறாரு, சார் இந்த கதை வந்து நான் ஏற்கனவே பேஷன் ஸ்டுடியோக்கு நான் சொல்லி அவங்க அட்வான்ஸும் கொடுத்துருக்காங்க, ஆனால் அவங்களுக்கு ஆர்டிஸ்ட் கிடைக்கல, அதனால் வந்து நான் உங்கள்கிட்ட கதை சொன்னேன், இப்போ நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க, நான் போயிட்டு ஒரு தடவை பேஷன் ஸ்டுடியோவில் பேசுகிறேன், அவங்க என்ஓசி கொடுத்துட்டாங்கன்னா நம்ம வந்து படம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எங்களோட இன்ஃபினிட்டி ஃபிலிம் வெஞ்சர்ஸில் அது பண்ணோன்னு சொல்லிட்டு எல்லாம் கமிட் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு பேஷன் ஸ்டுடியோஸ் என்னை கூப்பிட்டு சுதன் சொல்கிறாரு, சார் இன்னும் சார் விளையாடுறீங்க, நான் இந்த படத்தை பண்ணணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னாரு. யோ நீ யாரையுமே கன்ஃபார்ம் பண்ணல, நல்ல ஃப்ரெண்டு எனக்கு, விட்ரியா நான் பண்ணிக்கிறேன், ஏன்னா நிதில் எனக்கு நல்ல பழக்கம், நான் அந்த படத்தை வந்து நான் இன்ஃபினிட்டியில் பண்ணிக்கிறேன். விஜய் ஆண்டனிக்கு அந்த கதை ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் தான் பண்ணணுன்றாரு மகாராஜா கதையை. அப்புறம் சொல்கிறார், சார் இப்படியே சைன் பண்ணுங்க சார். எப்படி சார் சைன் பண்ணுறது, அவரு சைன் பண்ண மாட்டேன்றாரு அப்படின்னு. அப்போ வந்து ஒரு 4-5 நாள் மீட்டிங் போயிட்டே இருந்தது. நான் போய் ரிக்வெஸ்ட் பண்ணேன். இன்னி வரையும் சுதன் கிட்ட என்ன சொன்னேன், உங்களுக்கு யாரும் ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணல, நான் சொல்கிறத கேளுங்க, என்னை விட்டுருங்க, நான் பண்ணிக்கிறேன் போது அவர் என்ன சொல்கிறாரு, அப்போ நீங்கள் விஜய் ஆண்டனி விட்டு கொடுங்க, நான் அந்த படத்தை பண்ணிக்கிறேன். இப்போ நாங்கள் ஏற்கனவே விஜய் ஆண்டனியோட 3 படம் அந்த கமிட்மெண்ட் பண்ணிட்டு விஜய் ஆண்டனி எங்களுக்கு தான் பண்ண வேண்டியிருக்கு, நான் விட்டு கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு. நான் எந்தில் போயிட்டேன்னா சுதன் கிட்ட நீங்கள் 50-50 பண்ணிக்கலாம், நீங்கள் 50% பார்ட்னராக வாங்கினா, இல்லை சார் அதெல்லாம் வேண்டாம், எனக்கு ஏற்கனவே பார்ட்னர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கடைசியில் என்ன சொன்னார், சார் நான் விஜய் சேதுபதிக்கு தான் நான் பிச் பண்ணிட்டு இருக்கேன், அவர் இன்னும் கேட்கல, அவர் நோன்னு சொல்லிட்டா நான் ஒரு வேளை உங்ககிட்ட ட்ராவல் பண்ணுறதுக்கு நான் வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்னாரு. அப்படின்னா என்னடா இது இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். அவர் விஜய் சேதுபதி சார் இருக்கிற பிஸியில் ஒரு வேளை வானான்னு சொல்லுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். கடைசியில் கதை கேட்ட உடனே அவர் வந்து இது படத்தை நான் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. இப்போ உடனே சுதன் கால் பண்ணி, சார் அவுட், நம்முடைய பிளான்லாம் எதுவும் கிடையாது, நான் தான் பண்ண போகிறேன் விஜய் சேதுபதி கூட. அப்போ நான் சொன்னேன், எப்போ பண்ணுவீங்கன்னா, சார் அவர் எப்போ டேட் கொடுத்தாலும் நான் அந்த படத்தை முடிப்பேன்னு சொல்லிட்டு டெடிக்கேட்டடாக. இன்ஃபேக்ட் சார் நீங்கள் நிதிலனுக்கு தான் அப்ரிஷியேட் பண்ணணும். ஒரு 3 வருட காலம் இந்த படத்தில் வந்து அவர் உழைச்சிருக்கார். 3 வருட காலம் அவர் எப்பெல்லாம் டேட் கிடைக்குதோ விஜய் சேதுபதி அந்த தேதியில் இந்த படத்தை எடுத்து இன்னைக்கு முடிச்சு, இவ்வளோ பெரிய ஒரு உழைப்பு சார். அந்த உழைப்பை கொடுத்து இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. சூப்பரான ஒரு கதை. இன்ஃபேக்ட் வந்து அந்த கதை கேட்டு நான் வாழ்க்கையில் ஒரு மிஸ் பண்ணிட்டுமே நினச்ச ஒரு கதை வந்து மகாராஜா கதை. நான் அதை கண்டிப்பாக பண்ணணும்னு ஆசைப்பட்டு எவ்வளோ போராடினேன். 3 தடவை மீட்டிங் எல்லாம் பண்ணி சுதனை என்னென்னமோ ட்ரை பண்ணேன், கொடுத்துறியாயோ இந்த கதை கொடுத்துரு நான் பண்ணிடுறேன் அப்படின்னு. அவர் கொடுக்கவே இல்லை. அவருக்கு அந்த அவருடைய அந்த பேஷனுக்கும் அந்த டெடிகேஷனும் இந்த படம் சுதனுக்கு வெற்றி அடையணும். நிதிலன் வந்து ஒரு அருமையான ஃபிலிம் மேக்கர், அவருக்கும் அந்த வெற்றி அடையணும். அந்த நேரத்தில் எங்களுடைய இப்போ மழை பிடிக்காத மனிதனுடைய டீசர் வந்தது, அதுக்கும் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. மழை பிடிக்காத மனிதன் வந்து இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நல்ல ஒரு கதையாக இருக்குது, டைட்டிலே நல்லா இருக்குது, தமிழில் வந்திருக்கு, டீசரே வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது புதுமையாக இருக்குது, சாஃப்டாக ஆரம்பித்து அப்புறம் ஒரு பெரிய ஆக்ஷனோட முடியுது. கண்டிப்பாக இந்த கதையில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. ஒரு நல்ல திரைக்கதையோட தான் மழை பிடிக்காத மனிதன் வரப்போகுது. நல்ல மேக்கர், அதனால விஜய் மில்டன் நல்ல கவித்துவமா அவர் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. அதாவது தூஃபான் நாங்கள் தெலுங்குல வச்சுருந்தோம், அதில் அந்த ரைட்டர் வந்து ரொம்ப அழகாக எதுக்காக தூஃபான் அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், தூஃபான் வரதுக்கு முன்னாடி சைலண்ட்டாக இருக்கும், உலகமே அமைதியாக இருக்குல்ல, அந்த மாதிரி இந்த படம் வந்து அமைதியாக ஆரம்பித்து அப்படியே ஒரு 30வது நிமிஷத்துலேருந்து ஒரு டேக் ஆஃப் ஆகி ஒரு புயல் மாதிரி வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி ஒரு படம் தான் மழை பிடிக்காத மனிதன். அதனுடைய டீசரும் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து சந்தோஷமாக இருக்குது. ஓகே, அடுத்த வாரம் சந்திப்போம். தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.